அன்பானவர்களே, ரொட்டேரியன் நல்லதே விரும்பும் முருகானந்தன் ஜெய்பனி சேனலுக்காக விபிஎம்ஸ் கிச்சன்லேருந்து விபிஎம்ஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இது சிக்கனில் ரொம்ப பிரமாதமான சுவையை தரக்கூடிய தாஜ் சிக்கன்கிறது. சிக்கன் தாஜ்மஹால் மாதிரி சிக்கனில் இதுதான் டாப்பு. அவ்வளோ சுவையாக இருக்கும். தேவை சிக்கன் ஒரு 1/2 கிலோ, மட்டன் குடல் இருக்கு இல்லைங்களா, அது 1/4 கிலோ. அப்புறம் முட்டை 3 முட்டை. ஆமாம், 3மே போடணும். சிக்கன், மட்டன், முட்டை 3மே. குடலோடு நீங்கள் கொழுப்பு கூட சேர்த்திக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது 3 எடுத்துக்கங்க. நல்லா கழுவிட்டு ஒரு சட்டியில் போட்டு நல்லா அதை போட்டு கழுவி அதில் தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி உள்ளே போடுங்க. அப்புறம் அதுக்கப்புறமேலு அதில் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, புளி, மல்லித்தூள், நிலக்கடலை, நல்லா வறுத்த நிலக்கடலையை அரைச்சி அந்த பொடி, இது எல்லாம் போட்டுக்குங்க. போட்டு இது நல்லா அந்த சிக்கன், மட்டன், அந்த முட்டை இது கூட நல்லா போட்டு கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விடுங்க. அப்புறம் அதில் வழக்கம் போல் இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்குங்க. ஒரு 6, 7, 8 மிளகாய் வரைக்கும் போட்டுக்குங்க. அது போக எண்ணெய் ஒரு 3 கரண்டி எண்ணெய் அதில் விட்டுக்குங்க. விளக்கெண்ணெய் ஒரு 1/2 கரண்டி அதில் விட்டுக்குங்க. நல்லா அதை பதமாக 1/2 கரண்டி, 1 கரண்டியே விட்டுக்குங்க, பதமாக அதை வேக வைக்கிறதுக்காக. அப்புறம் இதில் பட்டை, கிராம்பு, அப்புறம் அந்த தலை, அந்த மட்டன் தலை போடுவோம் இல்லையா, அது. சோம்பு போடுங்க. சோம்பு நட்டு வச்சிங்கன்னா செடியாக வரும். அதனுடைய இலைகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சோம்பு இலைகள் அது கட் பண்ணி போடுங்க. முருங்கைத்தலை, கருவேப்பிலை தலை, கொஞ்சம் கொத்தமல்லி தலை, இதையும் சேர்த்துக்குங்க. நல்லா சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. தேவையான உப்பு போட்டுங்க. புளி கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு ஒரு 1 மணி நேரம் வெயில், மதியான வெயிலாக இருந்ததுன்னா மதியான வெயிலில் 1 மணி நேரம் நல்லா அந்த கலவையானது அந்த ஜூட்டில் அந்த காரம் எல்லாம் அதில் இறங்கணும். அதுக்காக ஜூட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா, மூடி வச்சிட்டிங்கன்னா காக்கா குருவி கொத்தாமல், இல்லை பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா நல்லா நல்லா அது அந்த சூரிய வெப்பத்தில் நல்லா அந்த இதெல்லாம் உள்ளே இறங்கும். அந்த சாறில் உள்ளே இறங்கிக்கும் அந்த கறிக்குள்ளார. அப்புறம் அதை எடுத்து குக்கரில் வச்சு மெல்ல வேகமாக 3 விசில் 4 விசில் இல்லாமல் சிம்மில் வச்சு ஒரு 6, 7 விசில், அதாவது அந்த சிக்கன் அந்த எலும்புகள்லாம் மாவு மாதிரி ஆகிற அளவுக்கு அது நல்லா ஹீட்டில் அது நல்லா வேகணும். அந்த அளவுக்கு வேகிறப்போ அடேங்கப்பா, அதை இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடேங்கப்பா, ருசி உங்கள் நாக்கில் ஒட்டும். இப்படி ஒரு சிக்கனை நீங்கள் வாழ்நாளில் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. சிக்கன், குடல் கறி, முட்டை, இந்த காம்பினேஷன் ரொம்ப ஜோராக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய உணவில் இது நிச்சயம் இடம் பிடிக்கும். சிக்கன் சாப்பிட்றதுக்கு அந்த தாஜ்மஹாலை போல் நினைவில் நிற்கும் சிக்கன். நன்றி, வணக்கம். நல்லது விரும்பும் முருகானந்தன் ஜெய்பனி சேனலுக்காக விபிஎம்ஸ் கிச்சனில் இருந்து. இதுபோல் இது வரைக்கும் 100 வெரைட்டிஸ் நம்ம இது மாதிரி வித்தியாசமாக போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஜெய்பனி சேனலை அவசியம் பாருங்கள். அதில் இது மாதிரி 100 வெரைட்டிஸ் எல்லாம் விதவிதமாக இருக்கும். அவசியம் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நல்ல காரசாரமாக இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். மாவு மாதிரி ஆயிடுனால பல்லில் கடிக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது. ஒரு சுவை. சாப்பிட்டு பாருங்கள்.